தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. லவ் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஹியூமன் எமோஷன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி ஒரு படத்துலேருந்து ஒரு அப்டேட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். எஸ், நம்ம அதர்வா நடிக்கிற இதய முரளி படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த டீசர் போட ஃபஸ்ட்டு டைலாக்கே தான், ஹியூமனோட ஃபஸ்ட்டு எமோஷன் என்ன, லவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2012 அந்த வேலண்டைன்ஸ் டே வந்து அதை காட்டுறாங்க. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா அதர்வா, நம்ம டிராகன் படத்தில் ஹீரோயின் கயாட் லோகர் அவங்க இருக்காங்க, நம்ம ஏஞ்சலின் அவங்க இருக்காங்க. தமன் சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மியூசிக் மட்டும் பண்ணுறது, இப்போ திருப்பி பாய்ஸ்க்கு அப்புறம் திருப்பி ஒரு ஆக்டராக இந்த படத்துக்குள்ளே வராரு. அது மட்டும் இல்லாமல் சுதாகர் வந்து ஒரு ஃப்ரேமில் வராரு, மறுபடியும் ரக்ஷன் வந்து இருக்காங்க. ஸோ கிளிம்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2012 ஒரு டைம் ட்ராவல் பண்ணி பார்த்த மாதிரி ஒரு அந்த கிளிம்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுது. தமிழர்கள் லவ்வுக்கு வந்து நம்ம அதர்வா சார் ஹெல்ப் பண்ணுறாரு. பட் அதர்வாக்கு வந்து அந்த பொண்ணு மேலே லவ் இருக்கும், அந்த லவ் சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் கட் பண்ணால் 2025 நியூயார்க்கில் இருக்காரு. அவருக்கு வந்து அப்போ வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அவர் மாமாவை நம்ம நட்டி சார் தான் கால் பண்ணுறாரு, எங்கடா இருக்க, கல்யாணத்தை எல்லாம் வெயிட் பண்ணுறேன், எங்கடா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வர மாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு. ஸோ இந்த கேப்பில், இந்த 10-13 வருஷம் கேப்பில் என்ன நடந்துச்சு, அதர்வா வந்து யாரை கல்யாணம் பண்ணுறா, அந்த ஹீரோனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறா, இல்லை பிரீத்தி முகுந்தன் வந்து அவங்க வந்து ப்ரெசன்ட் பொசிஷனில் வந்து அவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் காட்டுறாங்க, அவரை கல்யாணம் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு படம் பார்த்தா தான் தெரியும். பட் டைட்டில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டைட்டிலுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் வந்து நடராஜ் சார் சொல்லியிருந்தாரு. இந்த உலகத்திலே சிறந்த காதலன் யார் நினைக்கிறேன், ரோமியோ ஜூலியட்டா, அந்த மாதிரிலாம் யாருமே இல்லடா, நமக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த காதலன் வந்து நம்ம இதய முரளி தான் சொல்லிட்டு அந்த டைலாக் அப்புறம் டைட்டில் போடுறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதர்வா வந்து ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பேக் டு பேக் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பராசக்திக்கு அப்புறம் இந்த படமும் பண்றாரு. அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ், அக்ஷய் பாஸ்கரன் வந்து அவரோட படம் தான் இந்த இதய முரளியும். ஸோ தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. பாப்பம் அவரோட கம்பேக் எப்படி இருக்குப்போ தமிழ் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி, கம்பேக்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தா. பட் நடுவில் கொஞ்சம் கேப் ஆகுது. இப்போ அந்த கேப் ஃபில் பண்ணி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நேத்தி பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்துலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெட்ரோ படம் வந்து சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ அந்த படத்து மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு அந்த டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். ஸோ May 1 ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் தான். எப்படி நமக்கு தெரியும் வந்து நம்ம சூர்யா சார்னால நமக்கு லவ் ஃபெயிலியர் சாங் நிறைய பாடல்கள் ஞாபகம் இருக்கும். அதில் ஒரு பாடலை பார்த்தீங்கன்னா அவ என்ன தேடி வந்த அஞ்சலா பாட்டாகட்டும், அப்புறம் வந்து 7ஆம் மொழியில் வந்த எம்மா எம்மா காதல் பொண்ண மாதிரி 2 பாட்டும் கலந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல் அப்படியே சூர்யா சாரை பார்க்கும்போது விண்டேஜ் சூர்யா சாரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. சந்தோஷ் நாராயணன் படத்தை இந்த பாட்டுக்கு போட்ட மியூசிக் ஆகட்டும், அவரோட வாய்ஸ் மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. பாட்டு கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கண்ணை முன்னா ஒரு 80s கேட்குற பாட்டு மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறதுனே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பாடல்கள் வந்து நேற்று ரிலீஸ் ஆனது நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சூர்யா சார் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த பாடல்களை பார்த்துட்டு இருக்கேன்னா, கங்குவாக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறம் சூர்யா சார் வந்து கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் நடிக்கிறாருன்னு சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து கார்த்திக் சுப்ராஜோட லவ் படம்னே சொல்லலாம். ஸோ அவரோட வே ஆஃப் லவ் எப்படி இருக்குமோ அதில் சூர்யா அப்படி பண்ணிருக்க சொல்லிட்டு May 1 நமக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சாங் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பாட்டு கேட்கவே. சூர்யா சாரை பற்றி சொன்னால் கார்த்திக் சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ கார்த்திக் சார் நடிக்கிற வா வாத்தியார் படத்தோட டீசர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வியூஸை குமிச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அந்த டீசரில் வர பிஜிஎம் வந்து நிறைய பேர் ஃபேன் பேஸ் ஆகிட்டாங்க. டன் 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 சூர்யா கார்த்திக் சார் வந்து ஆடிட்டே வருவார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துலேருந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. 5:30 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் அது அவரோட ப்ரோமோ வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அனதர் சந்தோஷ் நாராயணோட சாங் நேற்று அண்ணன் படத்துக்கு போட்ட பாட்டு ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு தம்பியோட படத்துக்கு பாட்டு இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2 பேரும் பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கார்த்தி சார் ரொம்ப நிறைய படங்கள் ப்ராமிசிங்காக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த படமாக வா வாத்தியார், இந்த படத்துக்கு மேல் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இன்னும் ரிலீஸ் தேதி கன்ஃபார்ம் பண்ணல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த ஸ்லாட்டில் அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளட்டி பர்கர் படத்துக்கு அப்புறம் கவினோட அடுத்த படம் என்ன ரிலீஸ் ஆக போகுது சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணுற டைமில் ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ரூமர் இப்படி தான் வந்து அடுத்த படம் வந்து நம்ம டான்ஸ் மாஸ்டர் சட்டீஷோட மாஸ்டர் படம் தான் ரிலீஸ் ஆக போகுது சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. என்னால வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். கரெக்டாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேற்று விட்டாங்க. இன்னைக்கு அந்த படத்தோட டீசர் விட்டுருக்காங்க. டைட்டில் டீசர்னே சொல்லலாம். டைட்டில் வந்து கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. கரெக்டாக ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டீசர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு டாடாக்கு அப்புறம் வந்து டாடா வந்து ஒரு வேற ஜோன் படம் தான், இது வந்து ஒரு ரோம்காம் படங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் கவினுக்கான படம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரியே இருக்குது. கிஸ் படத்தோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி தான். நம்ம நடித்த சசிகுமார் சார் நடித்த அயோத்தி படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஆக்டர்ஸ் அவங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தில் ரீலோட் பண்ணுறாங்க. கவின் சாரோட ஃபஸ்ட்டு ஒரு பேர் பண்ணுறாங்க. அந்த பேர் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இந்த டீசர் பார்த்த வரைக்கும் கவின் அவர்களுக்கு வந்து கிஸ்னா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்காத விஷயம். யார் கிஸ்
பண்ணி கிஸ் பண்ணாலும் வந்து அவங்கள அடிச்சு விட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய சீன்ஸை காட்டுறாங்க. உங்கள் அண்ணனுக்கு கிஸ்னாவே பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் வருது. ஹீரோயினும் வந்து ஹீரோயிட்ட கேட்குறாங்க உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஐ மீன் டீசரில் வந்து ஒரு மாதிரி கட்ஸ் காட்டுறாங்க. ஸோ இந்த படம் இந்த டீசர் பார்த்த உடனே ஓகேப்பா ஒரு நல்ல ஒரு ராம்காம் படம் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இதில் விடிவி கணேசன் இருக்காரு, நம்ம தேவயானி மேம் வந்து இதில் வந்து கவினுக்கு அவளுக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படமும் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட பிளடி பெக்கர் கொஞ்சம் அப்படி இப்படி போகலனா கூட டாடா மாதிரி ஒரு ஜோன் தான் வந்து அவருக்கு ஒரு கரெக்டான ஜோனு. ஸோ அந்த ஜோன் இந்த படம் வரும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்து நயன்தாரா உள்ள வர படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த படமும் அடுத்தடுத்து அப்டேட் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ STR48 இந்த படத்துக்கு வந்து இப்போ கேஸ்டிங் காலில் அறிவிச்சாங்க. ராம்குமார் தான் டைரக்ஷனில் வந்து சிம்பு பண்ணுற படம் தான். ஸோ இந்த படத்துக்கு மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம சிம்பு சார் வந்து ப்ரொஃபஸராக பண்ண போகிறாரு. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து இந்த படத்துக்கு யார் இப்போ மியூசிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யுவன் பண்ணுவார்ல, அனிருத் பண்ணுவார்னு சொல்லிட்டு அந்த டைமில் இப்போ ஒரு புது அப்டேட்டாக சாய் அபேக்கர் தான் பண்ண போகிறார் இந்த படத்துக்கு. ஆமாங்க, நம்மளோட ஆல்பம் கிங்கு ஆசை கூட எல்லா பாட்டையும் போட்ட சாய் அபேக்கர் தான் இப்போ அடுத்தடுத்த படங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய ஒரு அப்கமிங் ஒரு சென்சேஷனல் மியூசிக் டேரக்டராக வளர்ந்துகிட்டு இருக்காரு. சூர்யா சார் படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு, இப்போ ராகவலான் சார் படத்துக்கு போட்டிருக்காரு, இப்போ சிம்பு சார் படத்துக்கும் அவர் தான் போடுவார்னு சொல்லிட்டு ஒரு சில ரூமர்ஸ் வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம்பு சாரை பற்றி சொன்னால் தனுஷ் சார் படத்தை பற்றி அப்டேட் சொல்லியே ஆகணும். ஸோ தனுஷ் சார் வந்து நிறைய படங்கள் லைன் அப்பில் வச்சிருக்காரு. ஸோ அவரோட அடுத்த நிறைய படங்கள் லைன் அப்பில் வந்து இந்த ஒரு படம் நம்ம லப்பர் பந்து எடுத்த தமிழரசு பச்சைமுத்து இயக்கத்தில் வந்து ஒரு படம் கமிட் ஆயிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட் ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆஃப்டர் திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இப்போ திருப்பி வந்து தனுஷ் சார் படத்துக்கு வந்து மியூசிக் போட போறாரு. இந்த காம்போனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு காம்போங்க. என்னதான் அனிருத் சார் வந்து நிறைய பேருக்கு மியூசிக் போட்டாலும் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவர் தளபதி ரஜினி சார்னு ஒரு வேற ரகம். பட் தனுஷ் சார்னு வந்துட்டா ஒரு வேற மாதிரி மியூசிக் போடுவாரு. ஸோ தமிழரசு பச்சைமுத்து இயக்கத்தில் இந்த படம் என்ன மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் தமிழரசு பச்சைமுத்து படத்துக்கு அனிருத் மியூசிக் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு புது காம்பினேஷனாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.